ஹலோ வாய்ஸ் கள்ளக்குறிச்சி டு ரிஷிவதியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருக்கு அனலாக் சிஸ்டத்துக்கு ஓட்டையை கீட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊர் ரிஷிவதியம் பக்கத்தில் அரியந்தக்க தான். அவருடைய சொந்தக்காரங்களுக்கு ஆத்தூரில் ஒரு நபருக்காக இதை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதாவது இது ஒரு கடைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது புதுசாக கடை வைக்கிறாங்களா அந்த கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சைடு ஸ்பீக்கர்லாம் 8 இன்ச்சில் பயன்படுத்துகிற மாதிரி, சப்வூஃபர் மட்டும் ஒரு 12 இன்ச்சு 10 இன்ச்சு பயன்படுத்துகிற மாதிரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கஸ்டமருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசைனுக்கே ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சல் FT003 இது எதுவுமே கிடையாது. ஒன்லி ஃபார் அனலாக் 5.1 தான். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் நம்ம சாங்ஸ் கேட்குறோம்னா, மியூசிக்கு கேட்குறது போது அதிகமாக மியூசிக் கேட்குற நபர்கள் அனலாக் ஆம்பிளிஃபையர் தான் கேட்க முடியும். அதில் தான் சாங்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு இனிமையாக இருக்கும். ஏன்னா அதிகமான சாங்ஸ் நம்ம கேட்கக்கூடியது MP3 ஃபார்மேட்டில் தான் கேட்குறோம். அப்படின்னும் போது இன்றைக்கி நம்மளுடைய கஸ்டமர்கள் அனலாக் ப்ரொலாஜிக்கு தேடி தான் நிறைய நண்பர்கள் ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணுறாங்க. அதாவது 5.1 கண்டென்ட்டு யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்னும் போது கஸ்டமருடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்றத அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 5.1 கண்டென்ட்டு அப்படின்னும் போது மூவி பார்க்குறதுக்கு மட்டும்தான் இன்னிய காலகட்டத்துக்கு செட் ஆகும். ஆனால் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா மியூசிக் MP3 ஃபார்மேட்டு தான் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். மியூசிக் MP3 ஃபார்மேட்டுனாலே ஒரு ஸ்டீரியோ ஆப்ஷன் தான். அந்த ஸ்டீரியோ ஆப்ஷனில் இருந்து வரக்கூடிய நம்ம ஆடியோவை 5.1 கண்டென்ட்டாக ஒரு 10% மாத்திரம் நபர்களே. அதாவது 10%னா எல்லாத்துலேயும் ஆடியோஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி 5.1 நம்ம ஒரு சிலதை ஆல்ட்ரு பண்ணி ஒரு ப்ரோலாஜிக்காக அதை மேக் பண்ணுறோம். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த கஸ்டமரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் அண்டு HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், பியூர் காப்பர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட்டு டேப்பு அந்த கேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன திக்னஸில் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது நம்ம போடக்கூடிய கேஜை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆம்பிளிஃபையரில் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது வோல்ட்டா ஆம்பியரான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் ஆம்பியர் தான் உங்களுக்கு முக்கியம். அதாவது ஒரு 24 வோல்ட்டு ட்ராப், அதாவது கம்மியான ஆம்பியர் போடும்போது உங்களுக்கு 24 வோல்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போகிறீங்கன்னா அதில் வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகும். பட் ஆம்பியர் நல்லா திடமாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிற ஒரு விஷயம் குறைஞ்சிரும். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல ஒரு ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்குள்ள டவுட்டு இதுதான். அதாவது அதிகமான வால்யூமை வைக்கும்போது எனக்கு சப்வூஃபர் உதறது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு எல்லா நபர்களும் நம்மளுக்கே கால் பண்ணி ஒரு சிலவங்களாம் கேட்குறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியர் ப்ராப்ளம். அதுக்கடுத்து போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இடத்தாண்ட நம்மளுக்கு உதரில் இருக்கும்போது அந்த பவர் ஆம்போட வாட்டேஜ் நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதையுமே அப்போ நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கெப்பாசிட்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் டிரான்ஸ்ஃபார்மர் பர்ஃபெக்ட்டு, போர்டு பர்ஃபெக்ட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தும் நம்மளுக்கு சப்வூஃபர் குபு குபுன்னு உதருது அப்படின்னும்போது அங்கே செய்யக்கூடிய ஒர்க் தான் அந்த இடத்தாண்ட கம்ப்ளைண்ட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு ஒரு பொருளோட தரத்தை நீங்கள் குவாலிட்டியை பார்த்தே நீங்கள் ஒரு விஷயம், இந்த பொருள் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆடியோ ரிசல்ட்டை தரும் அப்படின்றத நீங்கள் உணரலாம் கஸ்டமராகி நீங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையருக்குள்ளே நீங்கள் ஒரு போர்டு ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி தான் நீங்கள் கேட்க முடியும். பட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு நீங்கள் டிசைன் பண்ண முடியாது கஸ்டமராகி நீங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆடியோ குவாலிட்டியை ஒரு டெக்னீஷியன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் போடலாம் அப்படின்னும் போது அவங்க அதுக்கு பொறுப்பாளராக ஆவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா
டெக்னீஷியன் வகையில் உங்களுக்கு வாட்டேஜ் அண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு இந்த பிராண்டு போர்டு வேணும், அந்த பிராண்டு போர்டு வேணும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு போகும்போது ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ரிசல்ட்டு முழுமையாக கிடைக்காது. ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ குவாலிட்டி மாறும். அதையும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் முழுமையான ஒரு சாங்ஸ் எனி டைம் வந்து ரெகுலராக இந்த பஸ்ஸு, அதுக்கடுத்து அவுட்டரில் இருக்கக்கூடிய கடைகள், ஹோமுக்கே கூட சரிங்க நண்பர்களே. அதிகமாக நம்ம வந்து 95% யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீரியோ அண்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம், அனலாக் சிஸ்டம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம யூஸிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, யூஸிங்கே இல்லாமல் நம்ம வந்து செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில நபர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேவை அந்த இடத்தாண்ட நம்மளுக்கு 5.1 ஆப்டிக்கல் ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கான டைமிங் இருக்குன்னும் போது தாராளமாக நீங்கள் அதிகமாகவே செலவு பண்ணலாம் ஆடியோவுக்கு. அந்த யூஸிங்கே பண்ணல, நம்மளுக்கு அதிகமான ஒர்க் இருக்குது, ஏதோ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு 2 பாட்டு 3 பாட்டு கேட்போம், இல்லை படமே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்ப்போம் அப்படின்றது வந்து போது வந்து கண்டிப்பாக அந்த செலவு வைக்க தேவையில்லைன்றது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய கம்பெனியில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் வந்து புதுவிதமாக ஒரு ப்ரோலாஜிக் வந்து இந்த மாதத்தில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் ஒரு புதிய அப்டேட்டாக இருக்கும். அதில் ஒரு சில விஷயங்களை இந்த ப்ரோலாஜிக்கும் அதுக்கும் வந்து அப்டேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். 2 விதமான ப்ரோலாஜிக் வரப்போகுது. 2 விதமானது, அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே மூவி ப்ரோலாஜிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. மூவி ப்ரோலாஜிக் அப்படின்றது வந்து அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன இதில் விஷயம் இருக்குது, மூவி ப்ரோலாஜிக்னால் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோலாஜிக்கே அது பேரே மூவி ப்ரோலாஜிக் தான். அதுவும் 2 ப்ரோலாஜிக் ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லா டெக்னீஷியனுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேலைகள் நடந்துகிட்ருக்கு, ஆனால் கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸாக ஒர்க் போயிட்டுருக்கு நண்பர்களே. எதையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் எடுது. இந்த ஒரு ஆம்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங் ஒர்க்கு. மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஐட்டம்ஸ், அதாவது பழைய போர்ட்ஸுகளே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி பண்ண போர்ட்ஸு என்னால் வெளியில் கொடுக்கக்கூடிய ஒர்க் போயிட்டே இருக்குது. ஏன்னா புதிய அப்டேட் வரதுக்கு என்னால் முடியல, ஏன்னா அதுக்கான டைமும் கிடைக்கல அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த மந்தில் உங்களுக்கு புதுவிதமாக 2 ப்ரோலாஜிக் கொடுக்கணும் அப்படின்றது. ஏற்கனவே ஒரு ப்ரோலாஜிக் போட்டேன், அந்த ப்ரோலாஜிக் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து லைக்ஸும் பண்ணுறீங்க. கண்டிப்பாக இந்த ப்ரோலாஜிக்கும் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை தரும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக 5.1 ப்ரோலாஜிக் ஒன்று வரப்போகுது, ஸ்டீரியோ ப்ரோலாஜிக் ஒன்று வரப்போகுது. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை வீடியோஸ் கீழே பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.